வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சற்று முன்னர் சாகர காரியவசம் அதிரடியாக கைது. தொடர் சிறைச்சாலை மோதல்கள், உயர் அதிகாரிகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அழைப்பு. சிறைச்சாலை மோதல்களின் மறைகரங்கள் பின்னணியில் பெரும் சதி, அரசை சாடும் அமுனுகம. இன்று சுகையின விடுமுறை போராட்டத்தில் குதிக்கும் அரசு ஊழியர்கள். தெகுவிளையில் நடந்த துப்பாக்கிச் சூடு, சிக்கிய பயங்கர நபர். முற்றிலும் தடை, உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பம். மாணவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு. எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சந்திக்கும் நெருக்கடி, அரசுக்கு அவசர கோரிக்கை. புலம்பெயர் தொழிலாளர்களின் பங்களிப்பு, இலங்கைக்கு குவியும் டாலர்கள். சர்வாதிகார பாதையில் பயணிக்கிறது, சாடும் நாமல் ராஜபக்ஷ. சிறையில் உள்ள சகோதரருக்கு உணவில் போதைப்பொருள், இருவர் அதிரடியாக கைது. அடுக்குமாடி குடியிருப்பில் பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை, சிசிடிவி ஆதாரத்தால் சிக்கிய காவலாளி. ஹார்முஸ் நீரிணை திறப்பு, ஈரான் விதிக்கும் புதிய நிபந்தனைகள். விஜய் குறித்து தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் அதிரடி பேச்சு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் மற்றும் சட்டத்திரணி சாகர காரியவசம் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை மாதிபர் குறித்து அவர் அளித்த அறிக்கை தொடர்பான வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்றைய தினம் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்துக்கு அவர் அழைக்கப்பட்ட போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் இந்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. மேலும் காவல்துறை மாதிபர் தொடர்பாக வெளியிடப்பட்ட கருத்துக்கள் தொடர்பில் இடம்பெற்று வரும் விசாரணைக்கு அமைய வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருகை தந்துள்ளார். வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைய இன்று காலை 10:30 மணியளவில் அவர் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை காவல்துறை மாதிபர் தொடர்பில் தாம் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் தவறாக வியாக்கியானம் செய்யப்பட்டதாக சாகர காரியவசம் மேலும் தெரிவித்தார். இலங்கையின் சிறைச்சாலைகளுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து உயர் அதிகாரிகளையும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அழைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. நாட்டின் பல சிறைச்சாலைகளில் கடந்த சில தினங்களாக பதிவாகிய அமைதியின்மை நிலவரங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இந்த கலந்துரையாடல் எதிர்வரும் 18ஆம் தேதி மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நடைபெறவுள்ளதாக அதன் ஆணையாளர் நிமல்ஜி புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளுக்குள் இடம்பெறும் மோதல்களுக்கு எதிர்க்கட்சியினரை காரணம் என்று அரசாங்கம் முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்களை நிராகரிப்பதாக சர்வஜன அதிகாரம் கட்சியின் தேசிய அமைப்பாளர் திலும் அமுனுகம தெரிவித்தார். அது மாத்திரமன்றி சிறைச்சாலைக்குள் கலவரங்களை உருவாக்கும் அளவுக்கு எதிர்க்கட்சிக்கு அதிகாரம் இருக்குமா என்று நாட்டில் அரசாங்கம் ஒன்று எதற்கு இருக்கிறது என்றும் திலும் அமுனுகம கேள்வி எழுப்பினார். கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பொழுதே அவர் இந்த விடயங்களை மேற்கோள் காட்டி தெரிவித்திருந்தார். சுகையின விடுமுறையை அறிவித்து பணிக்கு சமூகம் அளிக்கப் போவதில்லை என்று கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. பயண கொடுப்பனவை உயிர்த்தாமை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்தே கிராம உத்தியோகத்தர்கள் இன்றும் நாளையும் சுகையின விடுமுறையை பதிவு செய்து சேவையில் ஈடுபடாமல் இருக்க தீர்மானித்துள்ளனர். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவாளர் சந்திப்பின் போது அதன் தலைவர் நந்தன ரணசிங்க இந்த விடயத்தினை தெரிவித்திருந்தார். தெஹிவளை கடவத்த வீதி பகுதியில் நபரொருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொல்ல முயன்ற சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார். ஜெயவர்தனபுர காவல்துறை விசேட அதிரடிப்படை முகாம் அதிகாரிகளால் அத்துருக்கிரிய கபரகட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் பொழுதே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கோமாகமை பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய நபர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி தெஹிவளை காவல்துறை பிரிவின் கடவத்தை வீதி பகுதியில் ஒருவரை சுட முயன்ற சம்பவத்தில் சந்தேக நபர் ஈடுபட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். உயர்தர பரீட்சை ஆரம்பிக்கப்படுவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னர் அனைத்து பரீட்சார்த்திகளும் பரீட்சை நிலையங்களுக்கு வருகை தர வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த விடயத்தை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் லினக்கே தெரிவித்தார். 2026 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டு செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நாடு முழுவதும் உள்ள 2532 பரீட்சை மையங்களில் நடைபெறவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் இழப்புகளை ஈடு செய்வதற்காக விதிக்கப்பட்டு ₹50 வரியை நீக்குவதன் மூலம் மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கத்தால் முடியும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கலந்து கொண்டு உரையாற்றிய அந்த சங்கத்தின் பிரதிநிதிகள் இந்த விடயத்தை தெரிவித்தனர். இது தொடர்பில் அவர்கள் தெரிவிக்கையில் குறித்த இழப்புகள் தற்போது முழுமையாக ஈடு செய்யப்பட்டுள்ளதால் இந்த வரியை மேலும் தொடர்வது அவசியமற்றது என்றும் சுட்டிக்காட்டினர். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் இழப்புகள் ஈடு செய்யப்பட்டு விட்டதால் விதிக்கப்பட்ட ₹50 வரியை நீக்கி நுகர்வோருக்கு அந்த நிவாரணத்தை வழங்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் இலங்கையர்களால் அனுப்பப்படும் பணப்பரிமாற்றம் இந்த ஆண்டின் முதல் 7 மாதங்களில் $5 பில்லியன் கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை மத்திய வங்கி இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளது.
அதன் அடிப்படையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் ஜூலை மாதம் வரையான காலப்பகுதியில் மொத்தமாக 5.3824 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாட்டிற்கு கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் சர்வாதிகார பாதையில் பயணிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். அரசியல் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுதே அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் நிலவும் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதை விடுவித்து தன் மீதும் எதிர்க்கட்சி மீதும் பழியை போட்டு அரசாங்கம் தப்பிக்க பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். வரி கொள்கைகளில் அடிக்கடி மாற்றங்கள் செய்வதன் மூலம் சாதாரண உழைப்பாளிகள், நாளாந்த வருமானம் ஈட்டுவோர் மற்றும் மாத சம்பளக்காரர்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என்றும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. களுத்துறை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள தமது சகோதரரை பார்ப்பதற்காக உணவில் போதைப்பொருளை மறைத்து எடுத்துச் சென்ற இருவரை அங்குருவா தோட்ட காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஹொரண பிரதேசத்தைச் சேர்ந்த இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டு களுத்துறை சிறைச்சாலையில் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள தமது சகோதரரை பார்ப்பதற்காக இவர்கள் இருவரும் முன்றுளியில் பயணித்துக் கொண்டிருந்த பொழுதே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். மில்லனிய பட்டகொட வீதியில் சோதனையில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகளால் வீதி தடையொன்றில் வைத்து இவர்கள் பரிசோதிக்கப்பட்டனர். இதன்போது அவர்கள் கொண்டு வந்த 2 உணவுப் பொதிகளில் இருந்த சில்லிபேஸ் பொலித்தீன் பைக்குள் மறைத்து வைக்கப்பட்ட சுமார் 12,400 மில்லிகிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. வீதி தடைக்கு சற்று தொலைவில் உந்துருளியை நிறுத்தி சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொண்டதால் காவல்துறை அதிகாரிகள் அவர்களை பரிசோதித்தனர். அதன்போது அவர்கள் பயணித்த உந்துருளி மற்றும் கைபேசி என்பனவும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு அமெரிக்கா நஷ்டஈடு வழங்க வேண்டும் மற்றும் கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல நிபந்தனைகளை ஈரான் விதித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை ஊடாக புதிய கடற்போக்குவரத்து பாதைகளை தீர்மானிப்பதற்காக ஓமானுடன் இறுதி உடன்படிக்கைக்கு வர தயாராக உள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இருப்பினும் தான் ஈரானுடன் தீவிரமாக தலையிடாமல் அவர்களின் பொருளாதார அழுத்தத்தை கவனித்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஹார்முஸ் நீரிணையில் புதிய போக்குவரத்து பாதைகளை திறப்பது தொடர்பாக ஓமான் மற்றும் ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத் மாவட்டத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பெண்ணொருவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் கட்டிட காவலாளியொருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த பெண்ணொருவர் நேற்றிரவு கட்டிடத்தின் மாடியில் நடைபயிற்சியில் ஈடுபட்டார். இதன்போது அவரை பின்தொடர்ந்து சென்றதாக கூறப்படும் கட்டிட காவலாளியான தரம் சிங் அந்த பெண்ணை பலவந்தப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றதோடு தன்னுடைய கைபேசியை அணைத்து தலைமறைவாகியுள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு பொருத்தப்பட்ட சிசிடிவி கண்காணிப்பு கேமராவின் பதிவுகள் உள்ளிட்ட ஆதாரங்களை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் அவரை கைது செய்துள்ளனர். தமிழகத்தில் முதல்வர் விஜய் ஊழலற்ற ஆட்சியினை வழங்கி வருவதாகவும் அதனை நாடு முழுவதும் உள்ள மக்கள் விரும்புவதால் வரும் காலத்தில் அவர் பிரதமராக வருவார் எனவும் மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் புதுச்சேரி தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர்களான ஜாய் ஜே சரவணகுமார் மற்றும் ராமு ஆகியோர் இந்த விடயத்தை தெரிவித்தனர். அவர்கள் குறிப்பிடுகையில் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அடைக்கிறது. ஆனால் அந்த சிறப்பான விழாவில் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படாது கண்டிக்கத்தக்கது. வருங்காலத்தில் இதுபோன்று நிகழக்கூடாது. தமிழக முதல்வர் விஜய் அரச விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் என்று கூறியது போல புதுச்சேரி அரச விழாக்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்பட வேண்டும். பிரதமர் கூட தமிழ்தான் மூத்த மொழி என்று குறிப்பிட்டார். எனவே அனைத்து அரச விழாக்களிலும் தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடப்பட வேண்டும், இல்லையென்றால் வீதியில் இறங்கி போராடுவோம் என்றும் தெரிவித்தார். கூட்டுறவுத்துறை என்பது கடந்த காலங்களிலே வட மாநிலத்தில் முன்னுதாரணமாக சேர்ந்தது. மாநிலம் 70ஆம் ஆண்டு அளவிலே ஒரு மிக உச்சமான ஒரு கட்டத்தில் இருந்த கூட்டுறவுத்துறை அது பிறகு போராடல் வந்ததினாலே பாதிக்கப்பட்டு இந்த ஒரு உச்ச காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே கூட்டுறவுத்துறையை மேம்படுத்த வேணும் என்பதற்காக இந்த இந்திய அரசாங்கம் மிக முக்கியமான நடவடிக்கை எடுத்து வருவது. கூட்டுறவுத்துறை என்ன மாதிரி மேம்படுத்த வேணும், அபிவிருத்தி செய்யணும் என்ற ரீதியில் சில மாற்றங்களை கொண்டு வந்த அந்த கூட்டுறவு சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வரதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்துக்கொண்டது நடைமுறை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அந்த டிராஃப்ட் வந்து இப்போ தயாரிக்கப்பட்டிருக்கு. அது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த கூட்டுறவுத்துறையை விரிவுபடுத்துவது மட்டுமில்லை, மீண்டும் ஒரு எழுச்சி பெற செய்ய வேண்டும் என்றால் அந்த அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையில்
நாங்களும் நமது வடமாகாணத்தின் கூட்டுறவுத்துறையை மீண்டும் ஒரு பணியை கொண்டு வருவது எங்களுக்கு தேவை இருக்குது. நிச்சயமாக எங்களுக்கு அது வந்து பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஏனென்றால் எங்களுடைய பல ஏற்கனவே டாக்டர் அகிலன் கருணாநிதி அவர்கள் கூறியது போல இந்த உணவு பாதுகாப்பு எங்களுக்கு மிக முக்கியமானது. ஏன்னு சொன்னால் இப்போ இந்த காலநிலை மாற்றங்கள், அதாவது இந்த வருஷம் முக்கியமாக அந்த எல்நைனோ தாக்கம் இது வந்து கூறப்படுகிறது. ஆக அதில் நாங்கள் எங்களுடைய மாகாணத்திலே கூடுதலான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதோடு என்ன மாதிரியாக நீரை சீக்கிரமாக பயன்படுத்தி செய்வது என்பது அந்த மற்றது அந்த விவசாயிகளுக்கு ஒரு நியாயமான ஒரு விலை வந்து பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றது அந்த அதை விட எங்களுடைய இந்த பாடசாலை பிள்ளைகளுக்கான உணவிலே கூட எவ்வாறு கூட்டுறவுத்துறை அதில் இணைக்கலாம், சேர்த்து செய்யலாம் என்று பற்றி நாங்கள் அமைச்சர்களுடைய எல்லாம் கலந்துரையாடி வருகின்றோம். அந்த வகையில் அதை விரிவுபடுத்துக்கான திட்டம் இருக்கின்றது. அது எங்களுடைய இந்த பெரும் உற்பத்தி என்ன உண்மையிலே எங்களுக்கு இந்த வடக்கு மாகாணம் இந்த சுலபத்தில் கூட நாங்கள் எதிர்பார்த்ததை விட 100% மேலே எங்களுடைய எதிர்பார்ப்பை விட கூடுதலான ஒரு உற்பத்தி கிடைத்திருக்கிறது. இப்போ அதில் 2 விடயம் இருக்கிறது. ஒன்று செய்கின்ற பயிற்சியை ஒன்று கூட்டுறது ஒன்று, மற்ற நவீன முறைகளை பயன்படுத்தி எந்தெந்த உற்பத்திகளை அதிகரிக்க செய்வதும் எங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கும். அந்த துறைகளுக்கு அவர்களுக்கு நியாயமான விலை கிடைக்கப்பட்டால் அவர்கள் உண்மையிலே அந்த விவசாயிகள் வந்து தங்களுடைய உற்பத்திகளை வந்து குறைக்க தொடங்கிவிடுறார்கள். அவர்களுக்கு நிச்சயமான நியாயமான விலை கிடைக்க செய்ய வேணும். அந்த வகையில் கடந்த காலங்களில் கூட 70 முதலில் கூட்டுறவுத்துறை தான் முக்கியமாக வெங்காயமோ கூட்டுறவுத்துறையெல்லாம் வாங்கி பிறகு சந்தைப்படுத்த குழம்புக்கு அனுப்ப வேண்டும் அனுப்பிய காலம் இருந்தது. அந்த வகையில் மீண்டும் எந்த மாதிரி செய்ய வேண்டும் என்றது இருக்குது. அப்போ இந்த கூட்டம் வந்து மேலே இந்த மிக முக்கியமான ஊட்டம் எல்லா கூட்டுறவாளையும் அழைத்து செய்யப்படுகின்ற கூட்டம் வார கூட்டம் உண்மையிலே நான் பாராட்டுகள் இப்படி செய்வதற்காக இருந்தால் இந்த மாதிரி நாங்கள் பலப்படுத்தவும் வலுப்படுத்தவும் உங்களுடைய ஆலோசனைகள் மிக முக்கியமானவை. அதில் தேசிய மற்றும் மாகாண வளர்ச்சி. அதே நேரம் எங்களுக்கு தெரியும் இன்னொரு பக்கம் வறுமை என்று எடுத்து பார்ப்போமானால், போஷாக்கின்மை என்று பார்ப்போமானால் அது யுத்தத்தின் ஒரு காரணமாக இருக்கின்றது. எங்களுடைய வடமாகாணத்தில் தான் அது மிகவும் அதிகமாக இருக்கின்றது. அந்த விதத்தில் தான் இந்த உணவு பாதுகாப்பு என்ற ஒரு விடயத்துடைய முக்கியத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. தேசிய ரீதியாக கூட போஷாக்கின்மை மிகவும் அதிகமாக இருக்கிற மாவட்டங்கள் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களாக அமைகின்றன. உங்களுக்கு தெரியும் 2000 ஆண்டு இந்த கொரோனா நெருக்கடி, 2022 ஆண்டு இந்த பொருளாதார நெருக்கடி, அதுக்கு பிறகு இந்த நிக்வா புயல், இந்த வருஷம் ஈரானில் இருக்கும் யுத்தம் காரணமாக இனி எழுந்தினோருக்கு தொடர்ச்சியாக பலவிதமான அனர்த்தங்களும் நெருக்கடிகளை மனிதர்கள் நிலவில் எங்களுடைய மக்களுடைய உணவு பாதுகாப்பை நாங்கள் நிச்சயமாக பாதுகாக்க வேண்டிய தேவை, பேண வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த பார்வையில் தான் அடுத்தடுத்த வருடமும் உணவு பாதுகாப்பு முக்கியமாக இருக்கும் என்ற பார்வையில் தான் நாங்கள் இந்த முயற்சி ஒன்றை எடுக்கிறோம். இது பல மாதங்களாக நாங்கள் தயார்படுத்தி ஆராய்ந்து இதான் அந்த இறுதி மாநாடாக அமைகின்றது.